நிறைய வருடங்களுக்கு முன்னால் ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத காட்டில் ஊருக்கு வெகு தூரத்தில் நல்ல மனதையுடைய ஒரு ஞானி வாழ்ந்து வந்தார். அவர் உலக வாழ்க்கையை விட்டுவிட்டு அமைதியாக ஒரு சிறிய குகையில் தியானித்து தேவையுள்ளவர்களுக்கு உதவி செய்து வந்தார். ஒரு மாலை அவர் தனது குகை வாசலில் அமர்ந்திருந்த போது ஒரு காகம் தனது காலில் இரையாக கொண்டு சென்ற ஒரு சிறிய எலியை தவறி கீழே விட்டுவிட்டது. அந்த எலி காயமடைந்து பயத்தில் நடுங்கியது. அது சற்று உயிரோடும் இருந்தது. ஞானி அதனை மெதுவாக எடுத்து தனது குகைக்குள் கொண்டு சென்று அதற்காக சிறிது தானியங்களை கொடுத்தார். அன்றிலிருந்து அந்த எலி ஞானியுடன் குகையில் வசிக்க ஆரம்பித்தது. ஞானி தினமும் அதை உணவளித்து வந்தார். அந்த எலி சுகமாக வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடல் அளவில் பெரிதாகியது. ஒரு நாள் அந்த காட்டு பகுதியில் ஒரு பூனை அந்த கொழுத்த எலியை கண்டது. அது அந்த எலியை கண்டு விரட்டத் தொடங்கியது. பயந்த எலி குகைக்குள் ஓடி வந்து ஞானியின் பின்னால் மறைந்து, "தயவு செய்து என்னை காப்பாற்றுங்கள்" என கத்தியது. ஞானி அந்த பூனையை ஓடச் சொன்னார். ஆனால் எலியின் கண்களில் இருக்கும் பயத்தை கண்டு, "இந்த பூனை மறுபடியும் வந்து எலியை தாக்கும், நான் எப்போதும் எலியுடன் இருக்க முடியாது" என்று எண்ணினார். அதனால் தன் தவசக்தியை பயன்படுத்தி அந்த எலியை பூனையாக மாற்றிவிட்டார். பூனையாக மாறிய எலி இனி எதற்கும் பயப்படாமல் காட்டில் சுதந்திரமாக சுற்றியது. சில நாட்கள் அமைதியாக இருந்தது. ஒரு நாள் காட்டில் ஒரு நாய் அந்த பூனையை பார்த்து விரட்ட ஆரம்பித்தது. பயந்த பூனை மீண்டும் ஞானியின் அருகே வந்து, "தயவு செய்து காப்பாற்றுங்கள்" என்று கேட்டது. அந்த நாயின் ஆபத்தையும் உணர்ந்த ஞானி பூனையை நாயாக மாற்றினார். இப்போது நாயாக மாறிய எலி மீண்டும் காட்டில் பயமின்றி சஞ்சரித்தது. அதுவும் சில நாட்கள் வரை அமைதியாக இருந்தது. ஆனால் ஒரு நாள் காட்டில் ஒரு புலி அந்த நாயை பார்த்து துரத்தியது. பயந்த நாய் குகைக்கு வந்து பதுங்கியது. அந்த புலியின் ஆபத்தை கண்ட ஞானி அந்த நாயை ஒரு வலிமையான புலியாக மாற்றினார். இப்போது எலியாக இருந்த உயிர் ஒரு புலியாக மாறியிருந்தது. அந்த புலி காட்டின் அரசன் போல் சுற்றியது. அனைத்து விலங்குகளும் அதனை பார்த்தவுடன் பயந்து ஓடிவிடும். ஆனால் ஒரு நாள் ஒரு வேட்டைக்காரன் காட்டில் வந்தான். அவன் புலியை கண்டு ஒரு துப்பாக்கியால் சுட முயன்றான். டம் என்ற சத்தம் கேட்டதும் பயந்த புலி குகைக்குள் ஓடி வந்து, "தயவு செய்து காப்பாற்றுங்கள், இல்லையெனில் அந்த வேட்டைக்காரன் என்னை கொன்று விடுவான்" என்று கதறியது. அந்த புலியின் நிலையை பார்த்த ஞானி தன் மந்திர சக்தியை பயன்படுத்தி அதனை மனிதனாக மாற்றினான். இப்போது மனிதனாக மாறிய எலி மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அவனுக்கு வலிமை, சுதந்திரம் எல்லாம் இருந்தது. அவன் அருகிலுள்ள கிராமத்துக்கு சென்று மக்களுடன் வாழத் தொடங்கினான். அவன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், குடும்பமாக வாழ வேண்டும் என ஆசைப்படத் தொடங்கினான். ஆனால் அவனுக்குள் ஒரு பயம் ஏற்பட்டது. நான் ஒரு எலி என்பதை ஞானிக்கு மட்டுமே தெரியும். நாளைய தினம் அவர் யாரிடமாவது சொன்னால் என்ன நடக்கும்? மக்கள் என்னை கிண்டல் செய்வார்கள், மரியாதை தரமாட்டார்கள் என்ற எண்ணம் அவனை தின்ன ஆரம்பித்தது. அந்த பயம் விரைவில் ஒரு விஷமான எண்ணமாக மாறியது. ஏன் நான் ஞானியை கொன்றுவிடக்கூடாதா? அப்படி செய்தால் என் ரகசியம் என்றுமே வெளியே வராது. அந்த கெட்ட எண்ணத்துடன் ஒரு கத்தியை எடுத்து ஞானியை கொல்ல குகைக்கு வந்தான். ஆனால் ஞானி அவனது கண்களிலிருந்தே அவனது மனதில் இருந்த தீய எண்ணத்தை கண்டுவிட்டார். அவன் நெருங்குவதற்கு முன்னால் ஞானி மந்திரம் சொன்னார். உடனே அவன் மீண்டும் ஒரு சிறிய எலியாக மாறிவிட்டான். அந்த எலி பயத்தில் கீக் கீக் என்று கத்திக்கொண்டு ஓடிவிட்டது. மீண்டும் ஒருபோதும் அந்த குகைக்கு வரவே இல்லை. இந்த கதையுடன் நாம் நம்ம வாழ்க்கையையும் ஒப்பிட்டு பார்ப்போம். இந்த கதை ஒரு முக்கியமான உண்மையை சொல்லுகிறது. நம் எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியாத நிலையில அது நம்மை கட்டுப்படுத்த ஆரம்பிக்கும். அந்த எலிக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டது வலிமை, மரியாதை, மனித வாழ்வு. ஆனால் ஒரு கெட்ட எண்ணம், ஒரே ஒரு எண்ணம் தான் அவனை வீழ்ச்சிக்கு இட்டு சென்றது. இதே போல நம் வாழ்க்கையிலும் சிறிய கெட்ட எண்ணம், பொறாமை, கோபம், பயம் கட்டுப்படுத்தாமல் விட்டால் அது நம்முடைய பார்வையை மாற்றும், நம் முடிவுகளை மாற்றும். அது நம்ம செயல்களாக மாறி நம் எதிர்காலத்தை முடிவு செய்துவிடும். இன்றைய உலகில் நாம் எல்லோரும் ஒப்பீடு, போட்டி, விமர்சனம் போன்ற மன அழுத்தங்களால் நிறைந்துள்ளோம். நம் மனது பலமுறை கலங்குகிறது. அதனால்தான் இப்போது மிகவும் முக்கியம், எல்லாவற்றிலும் முக்கியம், நாம் நம் எண்ணங்களை உணர்ந்து கட்டுப்படுத்த வேண்டும்.
ஒரு பெரிய வெற்றியும் ஒரு பெரிய தோல்வியும் இரண்டும் மனதில தான் ஆரம்பிக்கிறது. நீங்கள் உங்கள் மனதை வெல்ல முடியுமானால் உங்கள் எதிர்காலத்தையும் வெல்ல முடியும். அல்லது நீங்கள் உங்கள் எண்ணங்களை கண்டுகொள்ளாதவர்கள் என்றால் ஒரே ஒரு எண்ணமே நீங்கள் கட்டி எழுப்பிய வாழ்க்கையையே நாசமாக்கிவிடும். இந்த கதை உங்க நிறைய சிந்திக்க வைக்கும், மாற்றும்னு நான் நம்புறேன். இது உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்க.